9 to 5 ஜாப் போகிற இன்னும் 90% ஆஃப் த மக்கள் இன்னும் பேச்செக் டு பேச்செக் லைஃப்பில் தான் இன்னும் ஸ்டக் ஆகிட்டு இருக்காங்க. அந்த லைஃப் ஸ்டைலேருந்து எப்படி பெட்டரான லைஃப் ஸ்டைல் போகிறது, எப்படி இன்னும் மணி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் அவங்க தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் 1 lakh per month வரைக்கும் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு 9 மணி மேக்கிங் ஸ்கில்ஸை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி யாரும் உங்ககிட்ட சொல்லாத ஒரு தூத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஒர்க்குக்கான பேர் மினிமம் தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஒரு 50K சேலரியில் இருக்கீங்க. அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான பேர் மினிமம் பே 50K. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், இன்க்ரிமெண்ட் வாங்கலாம், ஜாப் ஸ்விட்ச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் மினிமம் தான் பே வாங்குவீங்க. நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் பண்ணால் வேறு கம்பெனியில் தான் போய் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ கம்பெனி மட்டும் தான் டிஃபர் ஆகுது. ஸோ உங்கள் பேர் மினிமம் பே எவ்வளோ தான். இப்போ 50Kலேருந்து 70K போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேர் மினிமம் பே 50K to 70K ரைஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். மந்த்லி 1 lakh earn பண்ணுற பீப்புள் எல்லாரும் உங்களை விட ஸ்மார்ட்டான பீப்புளாக கிடையாது. ஆனால் அவங்க ஒரு விஷயம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. என்னென்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்கு டைம்லாம் சொல்ல போகிறீங்களா? இந்த லிஸ்ட்டில் சில ஒர்க்ஸ் நீங்கள் தூங்கும்போது கூட இன்கம் மேக் பண்ணி தரும். அதில் ஃபர்ஸ்ட் யூடியூப் தம்ப்நெயில் டிசைன். ஒரே ஒரு இமேஜ் தான், அவ்வளோதான் ப்ராடக்ட்டே. மேக்ஸிமம் என்ன ஒரு 15 to 20 minutes தான் ஆகும். மினிமம் 500லேருந்து 3000 வரைக்கும் தம்ப்நெயிலுக்கு பே பண்ணுறதுக்குலாம் சேனல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இங்கே தான் ரியல் மணியை மிஸ் பண்ணுறாங்க. என்னோட அட்வைஸ் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே பண்ணாதீங்க. பிக் பண்ணுங்கள். எஜுகேஷன் சேனல், ஃபினான்ஸ் சேனல், டெக் ரிவ்யூஸ், இதில் இருக்கிற ஹை பேயிங் யூடியூப் சேனல்ஸ்க்கெலாம் நீங்கள் பிக் பண்ணி ஒர்க் பண்ணித்தாங்க. கேன்வாவில் ஏகப்பட்ட தம்ப்நெயில் ப்ரீசெட்ஸ் இருக்குது. கேன்வாவும் ஃப்ரீ தான். அதில் வந்து ப்ரீசெட் மாதிரி நிறைய பில்ட் பண்ணி நிறைய பேருக்கு நீங்கள் வந்து யூடியூப் டம்ப்நெயில்ஸ் பண்ணி தரலாம். ஒரு 5 to 10 டெம்ப்ளேட்ஸை கேன்வாவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதையே நீங்கள் 20 to 30 கிரியேட்டர்ஸ்க்கு நீங்கள் ஈஸியாக செல் பண்ணலாம். ஒரு யூடியூப் வீடியோ அதிகமான வியூஸ் போகிறதுக்கு ஒரே காரணம் கண்டென்ட்டோ டைட்டிலோ கிடையாது, தம்ப்நெயில் மட்டும்தான். அந்த ஒரு இமேஜ் தான் அந்த ஒரு யூடியூப் வீடியோவோட அதிக வேல்யூ. ஸோ டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் மோஸ்ட்லி இங்கே தேவைப்படாது. ஏன்னா கேன்வாவில் ஏற்கனவே ஆல்ரெடி ஏகப்பட்ட ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. எல்லா யூடியூபர்ஸுமே தம்ப்நெயில் பண்ணுறதுக்காக ஒரு கிராஃபிக் டிசைனர் தேவைப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஒரு பெஸ்ட் ஸ்கில். எவ்ரி சிங்கிள் டே இந்தியாவில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லான்ச் ஆகுது. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வரதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் தேவைப்படுது, அதுதான் வெப்சைட். சில ஏஜென்சிஸ் இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு 50K to 1 lakh வரைக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க. வெப் டிசைன்னா கோடிங் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்குறீங்களா? இந்த ஏஐ ஜென்ரேஷனில் கோடிங்கே இல்லாமல் நம்ம சிம்பிளான வெப்சைட்லாம் நிறைய டிசைன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 2 வெப்சைட் இருக்குது, ஃப்ரேமர் அண்ட் வெப்ஃப்ளோன்ட்டு. பர்சனலி நான் என்னோட வெப்சைட்டை நான் ஃப்ரேமரில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ்க்கு அவங்களோட ஒர்க் ஷோகேஸ் பண்ணணும், அவங்களோட ப்ராடக்ட் ஷோகேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நம்ம இது ஈஸியாகவே பண்ணலாம் கோடிங்கே தெரியாமல். இந்த ஏஐ கோடிங்கை தாண்டி கிளைண்ட் எதுக்காக தெரியுமா அவங்களுக்கு பே பண்ணுறாங்க? ஸோ அவங்களோட டேஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு அதை லாங் பீரியடுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒருத்தர். அவ்வளோதான். ஸோ நீங்கள் பேசிக் வெப்பேஜ் டெவலப் பண்ணுறீங்கன்னா பேர் மினிமம் நீங்கள் 10Kலேருந்து 25K வரைக்கும் நீங்கள் ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். ஸோ அப்புறமேட்டு வீக்லி வந்துட்டு அப்டேட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சர்வீஸ் சார்ஜஸும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மந்த்லி 4 to 5 கிளைண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பிடிச்சா ஈஸியாக 1 lakh மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கேமரா முன்னாடி இல்லாமல், ரியல் வாய்ஸ் யூஸ் பண்ணாமல், எடிட்டர் டெஸ்கில் உட்காராமல், ஃபேஸ்லெஸ் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்லாம் பிராண்ட் டீல்ஸில் லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த 2026ல் ஏஐலாம் பட்டைய கலப்புது. விஷுவலு, வாய்ஸு, கேப்ஷன்ஸு எல்லாமே நம்ம ஏஐயில் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரிப்ட் கொண்டு நம்ம ஏஐலேயே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் ஒதுக்கி ஏஐ கூட எப்படி நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கற்றுக்கிட்டா நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ணலாம். பிராண்ட்ஸுக்கு என்ன வேணும் தெரியுமா? வேணா ரீச், என்கேஜ்மெண்ட் அண்ட் ஆடியன்ஸ் கன்வர்ஷன். உங்கள் ஏஐ சேனலுக்கு ஒரு 80K ஃபாலோவரில் இருக்காங்க. அதுவும் நீங்கள் பர்டிகுலராக ஒரு நீஷில் இருக்கீங்கன்னா பிராண்டே உங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஃபினான்ஸ், ஹெல்த், ப்ரொடக்டிவிட்டி, மோட்டிவேஷன், இதெல்லாம் தான் இப்போ இருக்கிற டாப் பெஸ்ட் நீச்சஸ். இந்த நீச்சஸ்க்குலாம் மேசிவான ஆடியன்ஸ் இருக்காங்க. பிராண்ட்ஸ் இந்த ஆடியன்ஸ்க்குலாம் நிறைய செலவு பண்ணுவாங்க. இதில் வைரல் ஆகணும்னு கூட இருக்க வேணாம், கன்சிஸ்டண்டாக இருந்தால் போதும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறவங்களாகட்டும், யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறவங்களாகட்டும், அவங்களுக்கு 3 செகண்ட் தான் டைம் இருக்குது. அந்த 3 செகண்டுக்குள்ளே ஆடியன்ஸை கவரணும். ஸோ இது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இது தெரியும். அதனால ஹூக்ஸ், டெக்ஸ்ட் ஓவர்லே, ஃபாஸ்ட் கட், ஜம்ப் கட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு எடிட்டர் எல்லா கிரியேட்டர்ஸுமே தேவைப்படுது. உங்களால் ஒரு ரீலை ஃபுல்லாக பார்க்க வைக்க முடியும், ஸ்க்ரோல் பண்ணுறதுன்னு ஸ்டாப் பண்ணி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு எடிட் தெரிஞ்சிருந்தா உங்கள் டிஎம்மில் அட்லீஸ்ட் ஒரு 50 மெசேஜஸாவது வந்திருக்கும் எடிட் தேவை அப்படிங்கிற மாதிரி. வீடியோ எடிட்டிங் ஸ்கில் அவ்வளோ டிமாண்டில் இருக்குது. இதுவே நீங்கள் லாங் ஃபார்ம் எடிட்டிங்க்கு போகிறீங்கன்னா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் மாதிரி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்கு க்ரௌடு கம்மி தான். மோஸ்ட்லி யூடியூப் லாங் ஃபார்மட் வீடியோ தான். லாங் ஃபார்ம் வீடியோ எடிட்டர்ஸ் எல்லாமே 10 to 20K சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ மந்த் இல்லைங்க, இப்போ வீடியோக்கு உங்களுக்கு எது பிடிக்குன்னு பாருங்கள், அதே விஷயத்தை மாஸ்டர் பண்ணுங்கள். நல்லா அந்த விஷயத்தில் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு நல்லா டபுள் த ரேட் கூட சார்ஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இஸ் காப்பிரைட்டிங்.
நீங்கள் லிங்க்டின்ல நிறைய போஸ்ட் பார்த்துருப்பீங்க. இப்படி நான் ரொம்ப லோன்லியாக இருந்தேன், ரொம்ப ப்ரோக்காக இருந்தேன், ஒரு 7 to 10 டைம்ஸ் நான் ஃபெயில் ஆயிருப்பேன், ஆனால் இப்போ 10 crore கம்பெனியை நான் மேனேஜ் பண்ணிருக்கேன் எப்படிங்கிற மாதிரி நிறைய லிங்க்டின் போஸ்ட் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அவங்க தான் ரைட் பண்ணி போஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எழுதுறது கண்டென்ட் ரைட்டர்ஸ். இந்த மாதிரி லிங்க்டின் கண்டென்ட் ரைட்டிங்கிறது ரொம்ப அண்டர்ரேட்டடாக தான் இருக்குது. நிறைய ஃபவுண்டர்ஸ், சிஇஓஸ் அவங்களுக்குலாம் கன்சிஸ்டண்ட்டாக அவங்கள பற்றி லிங்க்டின்ல போஸ்ட் போடணும். பட் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு டைம் இருக்காது. உங்ககிட்ட நிறைய டைம் இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இது ஹோல் பிஸ்னஸ் மாடலாகவே நீங்கள் மாற்றிக்கலாம். லிங்க்டின் ஹூக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னா இது உங்களுக்கு ஒரு ஹை பேயிங் ஜாப் தான். ஸோ நம்ம ஆஃப் த வே வந்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்த ஒரு 5 ஸ்கில்லில் நம்ம எதுவுமே 1 lakh per month டச் பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம கஷ்டப்படணும். ஸோ அடுத்து வர நாளுமே அப்படி கிடையாது. ஈஸிலி மணி மேக்கிங் ஸ்கில்ஸ். இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட உங்களால் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியாது. ஸோ அதனாலேயே இது ரொம்ப கம்மியான பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான மணி மேக்கிங் ஸ்கில் நீச் ப்ராடக்ட் லான்ச்சிங். இந்த விஷயம் யாருமே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா, நீங்க ஒரு நீச் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது நீங்க ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கீங்கன்னா டெய்லி ட்ராக்கரு, ஹேபிட் ட்ராக்கர், டிஜிட்டல் பிளானர், ஜேர்னல்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை நீங்க லான்ச் பண்ணிடுறீங்க. ஸோ இதோட ட்விஸ்ட் என்னன்னா, நீங்க எதுவுமே ப்ரொடக்ஷன் பண்ணல, ஷிப் பண்ணல, உங்ககிட்ட வேர் ஹவுஸ் கூட இல்லை. ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்க இன்ஃப்ளூயன்ஸை நீங்க ஃபைன் பண்ணிருங்க. எப்படியும் அவங்களுக்கு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பேக் எண்ட்ல ரன் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அதுக்கான ஐடியா கூட இருக்காது. ஸோ நீங்க ஷாப்பிஃபை ஸ்டோரு, ஆட்ஸ், இமெயில் ஒர்க் ஃப்ளோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஹேண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க ஆடியன்ஸ் கொண்டு வந்துருவாங்க. ஈஸியாக அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே செல் பண்ணிடலாம். ரெவன்யூவை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. பெரும்பாலான பீப்புள் இது ட்ரை பண்ணதே கிடையாது. ஏன்னா இது கேட்கறதுக்கே கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் தாண்டி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சரை பிடிச்சி நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இது ஈஸியாக செகண்ட் லான்ச் அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண விஷயத்தை எகைன் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஈஸியாகவே மணி நிறைய மேக் பண்ணலாம். நம்ம இதை ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணல. ஏற்கனவே இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் கிட்ட தான் நம்ம இது பிளக்இன் பண்ணுறோம். அதுவே ஷார்ட்கட் தான். இதனாலேயே இது நல்லா ஒர்க் ஆகும். நீச் ப்ராடக்ட்டும் மெர்ச் மேனேஜ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களே ஆல்ரெடி ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா எப்படி வந்துட்டு இதை மேனேஜ் பண்ணணும், ஸோ எந்த இன்வென்ட்ரியில் பண்ணணும், ஸோ ஷிப்பிங்கு, டெலிவரி இந்த விஷயத்துலாம் கொஞ்சம் மோசமாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வர தெரியும். ஆனால் ஆடியன்ஸ் வந்து எப்படி ப்ராடக்ட் செல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் திணறுவாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மெர்ச் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெண்டர் கோஆர்டினேஷன், டிஸ்பேச்சிங், ஸ்டாக்ஸ், ரீஸ்டாக்ஸ், ரிட்டர்ன்ஸ் இதெல்லாமே ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. மெர்ச் மேனேஜர்ஸ் ஜென்ரலி 30 to 80K இதுக்கு வந்து சார்ஜஸ் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஒரு கிரியேட்டரோட நீங்கள் மெர்ச் மேனேஜராக ஆகிட்டீங்கன்னா அது ஒரு வார்ம் அப் மாதிரி தான். ஸோ அவங்க கிட்ட வந்து நெக்ஸ்ட் கிரியேட்டர் அவங்களோட ப்ராடக்ட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. ஸோ இது வந்து ரெஃபரல் மூலியமாகவும் நீங்கள் நெக்ஸ்ட் பிஸ்னஸை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கலாம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. பிராண்ட்ஸ்லாம் ட்ரெடிஷ்னலான ஆட்ஸ் போடுறதை விட்டுட்டு கிரியேட்டிவ் பார்ட்னர்ஷிப்காக மேசிவான அமௌண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த பைப்லைனில் நீங்கள் இல்லைன்னா அந்த அமௌண்ட்டில் வேற யாருக்கோ போகிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து மணி மேக் பண்ணிக்கலாம். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ்க்கு உங்களுக்கு பிக் டீம் வேணாம், பெரிய ஆஃபீஸ் வேணாம். பிராண்ட் ஒரு பக்கம், கிரியேட்டர் ஒரு பக்கம். நீங்கள் மிடில் மேனாக தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ரேட் நெகோஷியேட் பண்ணுறீங்க. ஸோ நடுவில் நீங்கள் ப்ரீஃபாக இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. ஸோ எவ்ரி பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் 15 to 20% கமிஷன் வச்சு நீங்கள் இது பண்ணலாம். ஒரு மிட் சைஸ் பிராண்ட் ஒரு மந்த்லி ஒரு 5 கேம்பெயின் 50K ரன் பண்றாங்க அப்படின்னா அதுல நீங்க ஒரு 10% ப்ராஃபிட் வச்சா கூட ஒரு மந்த்லி நீங்க 50K earn பண்ணலாம். அதுல இருந்து இதுக்கு ஆக்சுவலா மார்க்கெட்டிங் ஸ்கில் தான் தேவையில்லை, ரிலேஷன்ஷிப் தான் மேட்டர். ஸோ ஃபாலோ அப் ப்ராப்பரா இருக்கணும், கேம்பெயின் க்ளோஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சா நீங்க ஆல்ரெடி இது குவாலிஃபைடு தான். இந்த லிஸ்ட்லயே இருக்கிற லீஸ்ட் பாப்புலர் மணி மேக்கிங் இதுல இதை லாஸ்ட்ல இருக்கு. ஹானஸ்ட்லி ஏன் இதை பத்தி யாருமே நான் பேசலன்னு எனக்கு தெரியல. யூடியூப் வீடியோஸை விட யூடியூப் பாட்காஸ்ட் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு. பாட்காஸ்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ஜென்ரலாக இருக்க ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கெஸ்ட்டை புக் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது போல. ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். கெஸ்ட்டை ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ தான் பாட்காஸ்ட்டுக்கு வருவாங்க. ஸோ இதுவே ஒரு ஜாப் மாதிரி தான் இருக்கும் அவங்க ஃபாலோ பண்ணுறது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாப்புலர் பாட்காஸ்ட் ஹோஸ்ட் எல்லாருமே கெஸ்ட்டை புக் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் அவுட் சோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க் என்னன்னா ஹை ப்ரொஃபைல் இருக்கவங்க எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி அவங்க கிட்ட பேசி அவங்களோட டேட்ஸ் வாங்கி பாட்காஸ்ட்டுக்கு வர வைக்கணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் எப்படி நீங்க கோல்ட் அவுட்ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்லை நீங்க வளர்த்துக்கணும். இது யாருமே கத்துக்கிறதுக்கு விரும்புறது இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு காம்படிஷனே இருக்காது. ஸோ இந்த 9 விஷயமே உங்களை ஒரே வாரத்தில் ரிச் பர்சனால மாத்தாது. ஆனா இந்த லிஸ்ட்ல இருக்க 9 ஸ்கில்ஸ்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் உங்களுக்கு பிடிச்சது அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை நீங்க கண்டினியூவா ஒரு 6 month
ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 1 lakh per month ரன் பண்ண முடியும். இன்னும் 2026ல் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா பீப்புள்ஸ் எல்லாரும் பர்ஃபெக்ட் மூவ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த பர்ஃபெக்ட் மூவ்மெண்ட்லாம் வராது, நம்ம தான் பில்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் டூ சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.